டெஸ்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் டெஸ்ட் மூவி. இப்போ எங்க ஹைட் இன் சென்டிமீட்டர் கொடுக்க போறேன். என்னுடைய ஹைட் தான், நமக்கு நம்ப அடிப்போங்க. என்னுடைய வெயிட் வந்து நம்பிடாதீங்க, நாளுக்கு நாள் மாறும். உங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ், என்னுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து 23.836 பிளா பிளா பிளா, ரொம்ப பெரிய நம்பரா போயிட்டு இருக்குது. ஆனா இது வந்து 23, இது வந்து ஒரு நல்ல நம்பர் தான் சொல்றாங்க. இதுக்கு வந்து பல விதமான கணக்குகள் இருக்கு. 18 விட கம்மியா இருந்ததுன்னா ஒல்லின்னு அர்த்தம். 20 to 25 வந்து சாதாரண வெயிட். 25ல இருந்து 28 ஒரு நம்பர் சொல்றாங்க. அது வரைக்கும் அதிகமாயிட்டு இருக்கு, கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். 28 30க்கு மேலாம் போச்சுன்னா வந்து ஒபிசிட்டி, ரொம்ப குண்டா இருக்குங்க, உடனடியாக அதை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ ரொம்ப பார்க்கறதுக்கு அழகுணர்ச்சி இல்லாமல் இருந்தாலும் இந்த ஃபிளாஷ் அதனுடைய வேலையை செய்யுது. அடுத்த ஸ்டெப்பு, இதை வந்து நம்ம ஒரு SWF, அதாவது ஷாக்வேவ் ஃபைல், ஷாக்வேவ் ஃபிளாஷ் ஃபைலா மாற்றணும். இப்படி மாத்துறதுக்கு நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணணும் முதல்ல. இதுல ஃபைல்ல போனீங்கன்னா பப்ளிஷ்ன்ற பட்டனே ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அல்லது நம்ம பப்ளிஷ் செட்டிங்ஸ் முதல்ல பார்த்துப்போம். இதுல ஃபிளாஷும் HTML-ம் கிளிக் ஆயிருக்கு. அல்லது நீங்க வேற ஏதாவது படம் வரைஞ்சி இதை GIF இமேஜா மாற்றலாம், அல்லது JPEG இமேஜா மாற்றலாம். GIFனா அனிமேட்டட் இமேஜாவும் வச்சுக்கலாம், அல்லது நான் அனிமேட்டட் ஸ்டாட்டிக் இமேஜாவும் வச்சுக்கலாம். அல்லது வேற டைப்ல குயிக் டைம் மூவி, விண்டோஸ் ப்ரொஜெக்டர் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். ஸ்ட்ரெயிட்டாவே அதை வந்து நீங்க ஒரு இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா யாராவது ஒருத்தர் பார்த்து உபயோகப்படுத்தலாம். அல்லது SWF ஃபைல் தான் வந்து நம்ம வந்து பிளாக்லாம் ஏற்றுறதுக்கு வசதியான ஒரு ஃபார்மேட். அதோட சேர்ந்து HTML இருக்கிறதுனால HTML கோடும் இருக்கும், அந்த கோடும் தயாராகிடும். இப்போ வந்து நம்ம இதை ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன். அல்லது இதை வந்து நீங்கள் வெறும் மூவி மாதிரி தயார் பண்ணுறீங்கன்னா ஒரு குயிக் டைம் மூவியாகவோ அல்லது ரியல் பிளேயர் மூவியாவோ கூட தயார் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்முடைய தேவை வந்து இது இன்டராக்டிவ். ஒரு குயிக் டைம் மூவியோ அல்லது ரியல் பிளேயர் மூவியோ இன்டராக்டிவாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ஓகே, இந்த செட்டிங்ஸ் நமக்கு ஓகேவா தான் இருக்குது. இந்த ஃப்ளாஷில் போயிட்டீங்கன்னா இதனுடைய சைஸை பார்க்கலாம், குவாலிட்டி என்ன வைக்கலாம்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது, இதெல்லாம் டிஃபால்ட்டே வந்து ஒழுங்காக தான் இருக்கும். அதே போல் வந்து இதனுடைய சைஸ் என்ன அப்படின்றத நம்ம செட் பண்ணலாம். HTML அலைன்மெண்ட் சென்டரில் வரணுமா இல்லை இதில் வரணுமா அப்படின்றத எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே, எல்லாமே எனக்கு தேவையான அளவுக்கு ஒழுங்காக இருக்குங்க, அதனால நான் ஸ்ட்ரெயிட்டாகவே பப்ளிஷ்னு கொடுத்துட்றேன். பப்ளிஷ்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், ஆயிடுத்து பப்ளிஷ். இப்போ நீங்கள் எந்த ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே ஃபோல்டரில் இதே பேரை ஒரு SWF ஃபைல் தயாராக இருக்கும். மூவி 1 5 KB, ரொம்ப சின்ன சைஸ். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அல்லது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நாம் இப்போ தயார் பண்ணது கேள்வி மட்டும் வரும், அதில் எந்த மாடிஃபிகேஷனும் யாரும் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு HTML ஃபைல் ஒன்று தயார் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபைலை வந்து நீங்கள் இப்போ நோட் புக்காக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நோட் பேடில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, சாரி, என்ன சொல்லுது, HTML ஹெட் டைட்டில், அதாவது மேலே தெரியக்கூடிய டைட்டில் வந்து மூவி 1ன்னு இருக்குமா, வேணா நீங்கள் மாற்றிக்கலாம் மாற்றிக்கலாம். URLs யூஸ்ட் இந்த மாதிரி, இது இந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்து இந்த டெக்ஸ்ட்லாம் இதில் யூஸ் ஆகிருக்குன்னு சொல்லுது. முக்கியமான ஏரியா வந்து நமக்கு இந்த ஏரியா, இந்த பராம் நேம், புரியுதுங்களா? இந்த பாராமீட்டர் நேம் மூவி, வேல்யூ மூவி 1.swf. அதாவது இந்த HTML நீங்க ஓபன் பண்ணும்போது அதே ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய மூவி 1.swf இந்த பாராமீட்டரா எடுத்துக்குது. அதனுடைய குவாலிட்டி வேல்யூ ஹை, பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கலர் நினைக்கிறேன், அண்ட் எம்பட் சோர்ஸ் இந்த இதுல இருந்து எம்பட் ஆகணும். இதனுடைய ஹைட்டு 550, ஹைட் சாரி விட்த் 550, ஹைட் 400 பிக்சல்ஸ், அண்ட் இந்த டைப் வந்து அப்ளிகேஷன். இதெல்லாம் இந்த மேட்டர்லாம் இருக்கு. நாம வந்து இப்போ இதை வந்து பிளாக்ல இந்த SWF நம்ம அப்லோட் பண்ணோம்னா இந்த ஏரியாவை எம்பட்ல இருந்து அப்படியே காப்பி பண்ணி
இந்த எம்பெட் முடிகிற வரைக்கும் காப்பி பண்ணி வச்சுக்கணும். ஆனா இந்த சோர்ஸ் இருக்கு பாருங்க, movie1.swf, அதே ஃபைல்ல இருந்ததுன்னா இது எடுத்துக்கும். இல்லாட்டி நாம வந்து எங்க இந்த ஃபைலை நம்ம அப்லோட் பண்றோமோ அந்த லிங்கை கொடுக்கணும். இந்த லிங்கை நீங்க வந்து பிளாக்ல உங்களுடைய போஸ்ட் கிரியேட் பண்ணும்போது எடிட் HTML போயிட்டு இந்த லிங்கை இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு லிங்கை மட்டும் மாத்திட்டீங்கன்னா போதும். அதாவது இந்த இடத்துல movie1.swfன்றதுக்கு பதிலாக உங்களுடைய எங்க அப்லோட் பண்ணிருக்கீங்களோ அந்த லிங்க் .swfன்றதை கொடுத்துட்டு இதை வந்து அங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பிளாக்ல இந்த HTML தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு விளக்கமாக நான் பண்ணி காமிக்கிறேன், அடுத்த ஸ்டெப்ல அதை பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் பண்ணி காமிச்சது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப சுலபமான சுருக்கமான ஒரு ஃபிளாஷ். இதுல பலவிதமான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்போ வந்து ஒரு சின்ன வட்டம் வரைகிறீங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு புது லேயர் ஒன்று உருவாக்கி சும்மா ஒரு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் ஃப்ரேம்னு போட்டுக்கோங்க. இதை மோஷன் ட்வீன் அப்படின்னு கிரியேட் பண்ணீங்கன்னா இது வந்து இங்க இப்படி இருக்கிறது இந்த இடத்துல எப்படி ஆகணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணலாம். இதையும் ஒரு கீ ஃப்ரேமா மாத்திட்டோம்னா இப்போ வந்து ஸ்கேல் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்படி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி 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 இப்படி ஆயிடுது. இந்த மாதிரி நம்ம அனிமேட் பண்ணிக்கலாம். இதை ஒரு சுருக்கமான ஒரு அரிதுதான். ஆனால் வந்து நிறைய நீங்கள் வந்து இதில் உள்ள பழக 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 நிறைய விஷயங்கள் இதில் கற்றுக்கலாம். நிறைய விதமான அனிமேஷன்ஸ் செய்யலாம், நிறைய விதமான இன்டராக்ஷன்ஸை கொண்டு வரலாம். ஒன்றும் தெரியாமல் இருக்க நானே வந்து ஒரு 2-3 மாதத்துல இதை கற்றுட்டு விளையாட்டு காமிக்கிறேன்னா கம்ப்யூட்டர் பொட்டி தட்டுறதே பார்க்க உங்களுக்கெல்லாம் நிச்சயமா இது ஒரு சுலபமான விஷயமாகவும் இருக்கும். நான் பண்ணதுனால உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது மறக்காமல் இருந்ததுன்னா அதுவே என்னுடைய வெற்றியாக நான் நினைக்கிறேன். நன்றி.